இங்கே இந்த பொண்ணு அவங்க அப்பா சொல்லியும் கேட்காம அவங்க சித்தி கிட்ட சண்டை போட்டு மும்பைக்கு படிக்கிறதுக்காக போயிடுறா. அவங்க நல்லா படிச்சு டிகிரி முடிச்சு கோல்டு மெடலும் வாங்குறாங்க. ஒரு நல்ல ஜாப்லயும் சேர்றாங்க. ஒரு நாள் இந்த பொண்ணோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு ராமன்றவர் இவங்களை மீட் பண்றாங்க. அன்னிலிருந்தே இவங்க 2 பேரும் ஃப்ரெண்டா பழகி லவ் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு ஒர்க் பண்ற இடத்துல பெஸ்ட் அவார்டு லண்டன்ல கொடுக்க போறாங்க. அதுக்காக ட்ரீட் வைக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட சொல்றாங்க. சோ இந்த பொண்ணுமே கிளம்பி அங்க இருந்து வெளியே போறா. அப்பன்னு பார்த்தா அவங்க சித்தி நெத்தில பொட்டு இல்லாம கழுத்துல தாலி இல்லாம வீட்டுக்கு வந்திருக்காங்க. அதை பார்த்ததுமே இந்த பொண்ணு ஷாக் ஆகி என்ன நெத்தில பொட்டு கூட இல்லாம வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்கறா. அப்பதான் இவங்க உங்க அப்பா இறந்துட்டாங்க 15 நாள் ஆகுதுன்னு சொல்றாங்க. அதை கேட்டதுமே இந்த பொண்ணு ஷாக் ஆவறா, கோவப்படுறா. அவருக்கு பொண்ணு நான் உயிரோட தான் இருக்கேன், ஏன் என்கிட்ட சொல்லாம மறைச்சிங்கன்னு சொல்லிட்டு திட்டுறா. ஆக்சுவலா அவங்க அப்பாக்கு இந்த விஷயம் தெரிஞ்சாலுமே என் மேல இருக்க கோவத்துல அந்த பொண்ணு வரமாட்டான்னு சொல்லி தான் கால் பண்ண வேணாம்னு சொல்லிருப்பாரு. இதை கேட்ட இந்த பொண்ணு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறா. அப்பன்னு பார்த்தா அவங்க பாய் ஃப்ரெண்டு வந்துடுறாங்க. அப்ப இவங்க சித்தி உங்க அப்பா எல்லா சொத்தையுமே உன்னோட பேர்ல தான் ஏத்தி வச்சிருக்காது, அந்த பத்திரமும் இதுதான் சொல்லி கொடுக்குறாங்க. ஆனா எனக்கு தான் யாருமே இல்ல, கடைசி வரைக்கும் உன் கூட வச்சுக்க சொன்னாரு. சோ அதனால தான் நான் இங்க வந்தேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த பொண்ணுமே அவங்க சித்தியை கூடவே தங்க வச்சுக்கிறாங்க. ஆனா ஒரு நாள் இவங்க பாய் ஃப்ரெண்ட் நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டு கேட்கறா. ஆனா இந்த பொண்ணுக்கு எனக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்ல, நம்ம இப்படியே இருந்தலாம்னு சொல்லிட்டு சொல்றா. ஆனா இவனுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லாம போகுது. பட் கொஞ்ச நாள் இந்த பையனோட அம்மா கல்யாணம் பண்ணிக்க அவங்க வீட்டுல ரொம்ப வற்புறுத்துறாங்க. சோ இந்த பொண்ணு கிட்ட அவன் பேசி பார்க்கறான். ஆனா இந்த பொண்ணு நீ என்ன சின்சியரா லவ் பண்ணிட்டு இருக்க, ஆனா நீ என்னோட விருப்பத்துக்கு மாற ஏன் பண்றேன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இவனால வேற எதுவுமே பேச முடியாம போகுது. ஆனா போகும்போது நீ தான் என்ன சின்சியரா லவ் பண்ற, ஆனா நீ என்னோட விருப்பத்தை கொஞ்சம் கூட நீ மதிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு உள்ள போறான். சோ இந்த பொண்ணுக்குமே புரிஞ்சு எனக்கு இந்த மேரேஜ்ல மட்டும் சுத்தமா இன்ட்ரெஸ்டே கிடையாது, ஆனா நீ போயிட்டு வா, நம்ம அப்புறம் யோசிக்கலாம்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறா. பட் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த பொண்ணோட ஃப்ரெண்டும் ஹஸ்பண்டும் இவங்க வீட்டுக்கு வராங்க. ஒரு விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு உட்கார வச்சு ஊருக்கு போறேன்னு சொன்ன ராமுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்ற உண்மையை சொல்றாங்க. அதை கேட்டதுமே இந்த பொண்ணு ஒருவேளை நம்ம தான் தப்பு பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு யோசிச்சு மூவ் ஃபீல் பண்ணி அழுகுறா.